அடுத்தடுத்து பேருந்து விபத்துகள் தொடர்ந்து வரும் நிலையில் சாலை பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் என்ன என்பது குறித்து திசையன் விளை பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். ஏன் இப்படி தவறு நடக்குது? இப்படி வாகனம் ஒண்ணுக்கு ஒண்ணு இடிச்சிட்டு இருக்க காரணம் என்ன? இது யாருடைய தவறு? துறை ரீதியா சம்பந்தப்பட்டவங்க இதுல நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த உயிரிழப்பை தடுக்கவே முடியும். அப்படி இல்லைன்னா கடவுளே வந்தாலும் இந்த உயிரிழப்பை தடுக்கவே முடியாது. அது விபத்துக்கு காரணமே நம்ம பொறுமை தான் காரணம். பொறுமையாக போயிட்டா ஒன்றுமே இல்லை. ஒரு பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணி நம்ம பொறுமையாக போயிட்டோன்னா உயிரை பாதுகாக்கலாம். காரணம் இப்போ சரியான சிக்னல் இல்லாத காரணம் தான். இங்கே என்ன பண்ணணும், அங்கங்கே ஒவ்வொரு சிக்னல் வச்சுருந்தா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா இந்த ரோட்டில் ஒரு 5 மஞ்சள் கோடு, ஒவ்வொரு ரோட்லையும் மஞ்சள் கோடு போட்டு விடணும். எங்கெங்கெல்லாம் 5 முக்கு ரோடு, 4 முக்கு ரோடு, 3 முக்கு ரோடுலாம் இருக்குதோ அதனால கண்டிப்பாக ஒரு ரவுண்டான அமைச்சு அதில் டூ வீலர்ஸு கண்டிப்பாக வைக்கணும். மற்றபடி சிக்னலும் கண்டிப்பாக அதில் வர முறை வச்சாதான் எங்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப தெளிவாக இருக்குமே தவிர எதுவுமே இல்லாமல் இருக்கும் போது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சாலை பாதுகாப்பு என்பதில் எல்லா சாலையில் பயணிக்கக்கூடிய எல்லாருடைய கையிலையும் இருக்குது. எல்லாருமே சாலை விதிகளை சரியாக பயன்படுத்தினா எந்த விபத்தும் ஏற்படாது. தொடர்ந்து நடைபெறும் சாலை விபத்துக்கள் மற்றும் சாலை பாதுகாப்பில் உள்ள குளறுபடிகள் குறித்து திசையன்விளை பகுதி மக்கள் வழங்கிய கருத்துக்களை பார்த்தோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லேயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.